ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி ப்ராஜெக்ட் என்ன இருந்துச்சுன்னா, க்ளோவர் கிட்ட வந்துச்சு. ஒரு பாத்ரூமில் வந்து வாட்டர் லீக்கேஜ் கேப் வழியாக இறங்கி அவனுக்கு வால் செல்லிங்லாம் ஊற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ நானும் போய் செக் பண்ணுவோம். கேப் வந்து சுத்தமாக இல்லை, டைட்டாக போட்டிருக்காங்க. ஸோ மேபி ஏர் ப்ரெஷர்னால உள்ள தண்ணி இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நானும் போய் சொல்லிவிட்டேன், உள்ள எல்லா ரெஸ்பான்ஸ் சொல்கிற ப்ராசஸ் சொல்லிட்டோம். மோஸ்ட்டாக ஜாயிண்ட்டில் தண்ணி லீக்கேஜ் இஷ்யூ இருந்துச்சுன்னா இது போட்டதுக்கப்புறம் 4 to 5 years இந்த இஷ்யூ வராது. பட் அது மீறி உடனே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உடச்சி தான் பார்க்கணும் லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னோம். அவனும் சரின்ட்டாங்க. பிகாஸ் மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி 20,000 to 30,000 கிட்ட ஆகிடும். ஸோ அதனால் அவனை வந்து இந்த பாத்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 49 square feet இருந்துச்சு. ஓவரால் 50 square feet இருந்துச்சு. ஒரு 5,000 வந்துச்சு. மெட்டீரியல் 2,000, லேபர் 3,000 வந்துச்சு. அவனும் சரின்ட்டு அவனும் ஓகே பரவாயில்ல பண்ணுங்கன்ட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சு நானும் ஃபுல்லாக தட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன தண்ணியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். செகண்ட் மிஷின் வச்சு கிரைண்ட் பண்ணுவோம். 3 mm 2 mm டீப்பாக போட்டுருவோம். ஓகேங்களா. 4th டஸ்ட் எல்லாமே எடுத்துருவோம். 5th ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட் வச்சு கேப் ஃபுல்லாக வச்சு 2வது வாட்டி க்ளீன் பண்ணுவோம். 6th ப்ராசஸ் வாட்டர் வச்சு ஃபுல்லாக மேலே தொடச்சிருவோம், ஏன்னா டஸ்ட் இருக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறம் 7th ப்ராசஸ் எப்பாச்சு ரோட் போட ஆரம்பிச்சிடும். போட்டு 8th ப்ராசஸ் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கெமிக்கல் வச்சு க்ளீன் பண்ணுவோம், ஏன்னா டைல்ஸ் மேலே ரவுட்டிங்லாம் எக்ஸஸாக இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். 9th ப்ராசஸ் திரும்ப வாட்டர் வச்சு ப்ரஷ் வச்சு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவோம். லாஸ்ட்டு ஸ்பான்ச் பண்ணுவோம். மொத்தம் 10 ப்ராசஸ் பண்ணுறோம். ஓவராலாக ஒரு பாத்ரூம் 30 square feet இருந்துச்சுன்னா 3000 வந்துடும். அதுக்கு மேலே 50 square feet இருந்துச்சுன்னா 5000 வந்துடும். இது சென்னையில் ஆல் ஓவர் எல்லாத்துலேயும் வந்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் 150 பாத்ரூம் கிட்ட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் சென்னையில் மட்டுமே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் நாங்கள் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் மோர் கிளாரிட்டி வேணால் நீங்கள் கீழே கொடுத்து நம்ம கால் பண்ணுங்கள். மேபி நான் எடுக்கலாம் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என் பாத்ரூம் ஃபோட்டோ ப்ளஸ் டைல் சைஸ், பாத்ரூம் சைஸ் கிளியராக சொல்லுங்கள். இன்கேஸ் பால்கனி டெரஸ்லாம் போனோட நான் ஸ்கொயர் ஃபீட் பேஸில் ஒர்க் பண்ணுறோம். பாத்ரூம்க்கே இவ்வளோ சார்ஜ் வந்தோன்னா ஒரு சமயம் 10 ப்ராசஸ் ஒரு பாத்ரூம் மட்டும் ஃபுல்லாக டஸ்ட் ஆகும். ஃபுல்லாகவே அவ்வளோ வேலை இருக்குது. அதுக்காக தான் நீங்கள் ஒன்றையில் நீங்கள் வெளியோட கம்பேர் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் எங்கள்கிட்ட செக் பண்ணலாம். ஏன்னா எல்லா கஸ்டமர் சொல்கிறது அதுதான். அதனால தான் எங்கள்கிட்ட திரும்ப அவ்வளோ ரெகுலர் கஸ்டமர் திரும்ப வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க. ஸோ பாத்ரூம் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. இதோட தான் நான் பண்ணதில் எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.